ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேலிடேஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அது எப்படி நம்ம வந்து வேலிடேட் பண்ணி அந்த லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் நமக்கு எடுக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி அந்த எடுத்த எரர்ஸை வந்து எப்படி நம்ம த்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ எரர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தென் 0 இருக்கும், ரைட்டா? ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு புது எக்ஸெப்ஷனை நான் த்ரோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேஷனோட எக்ஸெப்ஷன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பேட் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் எழுத போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பேட் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே த்ரோ பண்ணுவேன். அது வந்து எப்படி வந்து குளோபல் எக்ஸெப்ஷனில் காட் பண்ணுறது அண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து நம்ம எக்ஸெப்ஷனை ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் பேக்கேஜில் போயிட்டு ஒரு புது கிளாஸ் எழுதுகிறேன். இது பேர் வந்து பேட் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இது வந்து நம்ம பேட் ரெக்வஸ்ட், அதாவது யூசர்கிட்டருந்து வர இன்புட் வந்து தப்பு, அதனால் பேட் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எரர் நம்ம த்ரோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இது எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம ரன் டைமில் என்ன எக்ஸெப்ஷன் நம்ம த்ரோ பண்ணாலும் இந்த கிளாஸ் வந்து அதை காட் பண்ணி நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ண போகுது. ஓகே. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன மெத்தடை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து சிம்பிளுங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் மட்டும் நான் ஏபிஐக்கு நான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் புக் சர்வீஸ் போயிட்டு, ஓகேங்களா, இதை அன்கமெண்ட் பண்ணிவிடுறேன். பண்ணிவிட்டு நான் அந்த க்ரியேட் பண்ண கிளாஸை பேட் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இதில் ஒன்றுமே ரிட்டர்ன் ஆகலை. நம்மளுக்கு எந்த ஒரு யூசர் டிஃபைன்டு மெசேஜ் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு என்ன எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலிடேட் கிரியேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் புக் நேம் வந்து நல்ல, இல்லை இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இஸ் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம எரர் திரும்பி நம்மளுக்கு வந்து புக் சர்வீஸ்லேருந்து த்ரோ பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே நம்ம சொல்லலை. ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எரர்ஸை நம்ம வந்து புக் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷனுக்கு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம புக் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷனில் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ப்ரைவேட் லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் எரரை வந்து அங்கே கொடுக்குறது இங்கே வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அதை வந்து நம்ம குளோபல் எக்ஸெப்ஷனுக்கு பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போஜோ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். கெட்டஸ் அண்ட் செட்டஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ எரர்ஸ் ஒன்று வந்திருக்கு. பட் இது வந்து நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அது வந்து ரன் டைம் எக்ஸெப்ஷனை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், இது வந்து இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அது வந்து 2 பேராமீட்டர் எடுக்குது, மெசேஜ் அண்ட் எரர். சரிங்களா? இந்த மெசேஜ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து பேட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுத்துடலாம். ப்ளஸ் அது வந்து சூப்பர் கிளாஸ், அதாவது ரன் டைம் தான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். நம்ம சூப்பர் கிளாஸ் பேரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ரன் டைம். ஸோ ரன் டைமுக்கு வந்து இந்த மெசேஜ் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வர எரர்ஸை வந்து நம்ம இங்கே இருக்கிற கெட்டஸ் அண்ட் செட்டஸில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பார்க்க உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தெரியும். பட் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு எரர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கெட்டஸ் அண்ட் செட்டஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே சர்வீஸ் போயிட்டு நான் எரரை பாஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் எரர்ஸரா. ஸோ லிஸ்ட் ஆஃப் எரர்ஸை நான் இங்கே பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம 2 எடுத்திருக்கோம். ஒன்று வந்து மெசேஜ் அண்ட் ஒன்று வந்து லிஸ்ட் ஆஃப் எரரை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ மெசேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா, சும்மா இதுக்கு வந்து பேட் ரெக்வஸ்ட்னு ஒரு ஜெனரிக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ பேட் ரெக்வஸ்ட் அண்ட் எரர், இது உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டினா ஒரு எரர்ஸ் மட்டும் நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் ரெக்வஸ்ட் எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம வர எக்ஸெப்ஷன் வேலிடேட் பண்ணி வர எக்ஸெப்ஷனை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்சோமினியா போயிட்டு இப்போ வந்து நேம் இல்லாமல் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள்,
ஸ்டேட்டஸ் 500 டேட்டா நல் எரர் ஊப்ஸ் சம்திங் வென்ட் ராங். ஸோ இது லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து குளோபல் எக்ஸப்ஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து குளோபலாக இதை ஹேண்டில் பண்ணி இதை சென்ட் பண்ணு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் ரெக்வஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸப்ஷன் தான் கரெக்டாக. ஏன்னா நம்ம ரன் டைம் எக்ஸப்ஷனும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி த்ரோ ஆச்சு. பட் இது வந்து நம்மளுக்கு தப்பு கரெக்டுங்களா? இது வந்து நம்ம யூசர் டிஃபைன்டாக நம்ம காமிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸில் முடிஞ்சது, வேலிடேஷன் கிளாஸ்லாம் முடிஞ்சது. இப்போது நம்ம குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சோம்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸப்ஷன் ஏதாச்சும் ஒரு ஜென்ரிக்காக எக்ஸப்ஷன் என்ன வந்தாலும் இது த்ரோ பண்ணு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு ஒரு யூசர் டிஃபைன்டு எக்ஸப்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். அதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒரு அனோட்டேஷன், அதுக்கப்புறம் பப்ளிக் ஓகே ரெஸ்பான்ஸ் என்டிட்டி அண்ட் இது பேர் வந்து நான் ஹேண்டில் பேட் எக்ஸப்ஷன் இல்லை பேட் ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு வச்சுட்டு ஓகேங்களா எக்ஸப்ஷன். அண்ட் இதோட பேராமீட்டர் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேட் ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷன் நம்ம என்ன த்ரோ பண்ணுறோமோ அந்த எக்ஸப்ஷன் டைப் இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கரஸ்பாண்டிங் இந்த ரெஸ்பான்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து நான் வந்து ஒரு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஒரு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஓகே ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ் ஓகே. ஸோ இந்த பேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ அதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ 200னா சக்ஸஸ், 500னா நம்ம இன்டர்னலாக ஏதோ எரர் ஆயிடுச்சு. ஸோ 400னா நம்ம பேட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதனால் நான் 400 அண்ட் டாட் பாடி. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு பாடி வந்து நம்ம செட் பண்ணணும். ஸ்டேட்டஸ் டேட்டா எரர்னு செட் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போது என்ன செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஒன்று செட் பண்ணிடலாம். அதுலேருந்து அதோட ஆப்ஜெக்ட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இதுவும் நம்ம கிளாஸ் தான். ஸோ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் ஓகே. ஸோ இப்போ ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் செட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் செட் பண்ணிடலாம். ஸோ இது நான் என்ன சொன்னேன் 400 சொன்னேன் ரைட்டாக. இது வந்து நம்மளுக்கு வந்து பேட் ரெக்வஸ்ட். ஸோ இது வந்து ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ், இது நம்மளோட ஏபிஐ ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ஸோ என்னென்னு புரியலன்னா இங்கே பாருங்கள், இங்கே மேலே வர்றது வந்து ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ். இதுக்குள்ளே நம்ம வந்து டேட்டாவாக ரெஸ்பான்ஸ் டேட்டாவாக சென்ட் பண்ணுறது வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இங்கேயும் 400 சென்ட் பண்ணலாம். ஸோ நம்ம 400 ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம ஹெச்டிடிபியில் ஸ்டேட்டஸில் வந்து பேட் ரெக்வஸ்ட்னே நம்மளுக்கு ஒரு டைப் இருக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாட் வேல்யூ ஓகேங்களா. இது நம்ம ஸ்டேட்டஸில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் செட். இப்போ வந்து நம்ம டேட்டா எதுவும் செட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது வந்து ஒரு எரர். ஸோ இப்போ வந்து எரரை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸப்ஷனில் நம்ம செட் பண்ணோம்ல இந்த எரரை தான் நம்ம வந்து குளோபல் எக்ஸப்ஷனை நம்ம யூசருக்கு நம்ம காமிக்க போகிறோம். ஸோ அதை நான் எப்படி எடுக்கலாம்னா இ டாட் கெட் எரர்னு சொல்லிட்டா பேட் ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷனில் இருக்கிற கெட் எரர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இந்த இது மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஸோ இந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸை நான் வந்து பாடியாக நான் இங்கே வந்து செட் பண்ணிடுறேன் ஓகே. ஸோ இப்போ நான் பாடியாக செட் பண்ணால் இப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீரன் பண்ணுறேன் இந்த அப்ளிகேஷனை. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து குளோபல் எக்ஸப்ஷனில் இன்னொரு பப்ளிக்காக ஒரு கிளாஸ் ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். அந்த மெத்தட் வந்து பேட் ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷன் வந்துச்சுன்னா இந்த இது எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு யூசருக்கு த்ரோ பண்ணும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்சோம்னியா போயிட்டு இதே இதில் மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டேட்டஸ் நம்ம செட் பண்ண 400, டேட்டா நம்ம எதுவும் செட் பண்ணல, அண்ட் எரர் நம்ம வந்து வேலிடேஷன் கிளாஸில் என்ன சென்ட் பண்ணமோ அது வந்து நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் புக்கு மட்டும்தான் நான் தப்பு, அதனால் புக்கு வந்து ரிட்டர்ன் இப்படி வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி நான் புக் டைப்பை நான் இல்லாமல் நான் இப்போது ரெக்வஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாருங்கள் நேமும் இல்லை, புக் நேமும் இல்லை, புக் டைப்பும் இல்லைன்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நான் இது எல்லாமே கரெக்டாக நான் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ஏபிஐ சக்ஸஸ். சரிங்களா? 200 அண்ட் எந்த ஐடின்னு நம்ம ரிட்டர்ன் ஆகுது அண்ட் அதோட பாடி இது ரெஸ்பான்ஸ் பாடி. ஸோ
இவ்வளோ தான். இதான் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படி த்ரோ பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேணால் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு கோட் சிம்பிள். தேங்க்யூ, பை.